மேற்கு தொடர்ச்சி மலையின் அடர்ந்த காடுகளுக்கு நடுவே இதோ கலியுக வரதன் வாழும் சபரிமலை. கார்த்திகை மாதம் மாலை அணிந்து 41 நாள் கடும் விரதத்திற்கு பிறகு இந்த புனித யாத்திரையை தொடங்குகிறோம். இருமுடி, அதில் ஒரு பகுதி இறைவனுக்கு, மறுபகுதி வழிப்பயணத்திற்கு. இதுவே ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியம். எருமேலிப்பேட்டை துள்ளல் மகிழ்ச்சியை வதம் செய்த வெற்றியை வண்ணங்களுடனும் ஆட்டத்துடனும் கொண்டாடும் தருணம். கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை. பெருவழி பாதையில் நடக்கும் ஒவ்வொரு அடியும் பக்திக்குச் சான்று. பாவங்களை போக்கும் புனித பம்பை நதி. கங்கைக்கு இணையான இந்த நதியில் நீராடினால் புண்ணியம் சேரும். பம்பை நதியில் மிதக்கும் இந்த விளக்குகள் நம் முன்னோர்களுக்குச் செய்யும் பித்ரு கடமையின் அடையாளம். மலையேறும் முன் பம்பை கணபதியை வணங்கி தடைகள் நீங்க தேங்காய் உடைப்பது சபரிமலை ஐதீகம். செங்குத்தான நீலிமலை ஏற்றம். இந்த மூச்சு திணறல் தரும் பயணம் நமது மனவலிமையை சோதிக்கிறது. ஸ்ரீராமருக்காக காத்திருந்த சபரி அன்னை மோட்சம் பெற்ற இடம் இங்கே. கற்பூரம் ஏற்றி வணங்குவோம். கன்னி சுவாமிகள் தங்கள் வருகையை பதிவு செய்யும் இடம் சரங்குத்தி. அங்கே குத்தப்படும் அம்புகள் ஒரு வரலாறு. சுவாமியே சரணம் ஐயப்பா என்ற சரண கோஷம் காற்றில் அதிர பக்தர்கள் வெள்ளத்தில் மிதக்கும் பக்தி நதி. பொன்னால் ஜொலிக்கும் 18 படிகள். இவை வெறும் படிகள் அல்ல, சத்தியத்தின் சிகரங்கள். ஐம்புலன்களையும் 8 ராகங்களையும் வென்று ஒவ்வொரு படியாக ஏறி இறைவனை நெருங்கும் வினாடி. தத்துவமசி, நீயே அதுவாக இருக்கிறாய் என்ற அத்வைத தத்துவத்தை உலகுக்குச் சொல்லும் வாசகம். தங்க கூரை வேய்ந்த சந்நிதானம். இதை கண்டாலே நம் ஜென்ம சாபங்கள் அனைத்தும் விலகி ஓடும். யோக நிலையில் அமர்ந்திருக்கும் ஐயப்பனின் இந்த திவ்ய தரிசனம். கோடி கண்கள் போதாது. ஐயப்பனின் விரல் காட்டும் சின்முத்திரை ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றே என்பதை உணர்த்தும் ரகசியம். உருகும் நெய் ஜீவன், ஏற்கும் விக்கிரகம் இறைவன். இரண்டும் கலக்கும் நெய்யபிஷேகம் ஓர் ஆன்மீக அற்புதம். மதங்களை கடந்த மனிதநேயம். ஐயப்பனின் உற்ற தோழன் வாவர் சுவாமிக்கு இங்கே தனி சன்னதி. ஐயப்பனுக்காக காத்திருக்கும் மாளிகப்புறத்து அம்மன் சக்தியின் வடிவமாய் இங்கே அருள்பாலிக்கிறார். ஐயப்பன் சமாதியான இடமாக கருதப்படும் மணி மண்டபம். அமைதியும் தியானமும் நிலவும் புனித இடம். சன்னிதானத்தில் உள்ள பஸ்ம குளம். இதில் நீராடுவது நம் கர்ம வினைகளை எரித்து சாம்பலாக்கும். ஆழித்தீயில் நம் பாவங்களை எரிக்கிறோம். இதுவே சரணாகதியின் இறுதி அடையாளம். மகர சங்கராந்தியில் புனித ஆபரண பெட்டி கழுகின் வழிகாட்டுதலுடன் வந்து சேரும் அதிசயம். மாலை நேர தீபாராதனை. தீப ஒளியில் ஜொலிக்கும் ஐயப்பனை காணும் அந்த நொடி மெய் சிலிர்க்க வைக்கும். பொன்னம்பலமேட்டில் தெரியும் அந்த மகர ஜோதி. பக்தர்களின் நம்பிக்கையை ஒளியேற்றும் தெய்வீக அற்புதம். சபரிமலைக்கே உரிய தனி சுவை. இந்த அரவணை பாயாசம் ஐயப்பனின் அருட்பிரசாதம். ஹரிவராசனம் பாடி நடை சாத்தப்படும் நேரம். உலகை காத்தும் இறைவன் உறங்கும் அமைதியான வேளை. மீண்டும் வருவோம் ஐயப்பா. சுவாமியே சரணம் ஐயப்பா, சுவாமியே சரணம் ஐயப்பா.